Praise the Lord. பிரேஸ் தி லார்ட். வாங்க இந்த புதிய நாளுக்காகவும் இந்த சிந்தனை நேரத்துல நம்மோடு இருக்கிற கடவுளோட பிரசன்னத்துக்காகவும் ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்க இன்னைக்கு தியானிக்க போற உம்முடைய வார்த்தைகள் எங்க உள்ளத்துல ஆழமா பதியணும். அதன்படி நாங்க வாழ எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். சரி, இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு அப்பா தன்னோட மகன் கிட்ட சொல்றாரு, சாயங்காலம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, அதனால வீட்டை அழகா சுத்தம் செஞ்சுவேன் அப்படின்னு. பையன் உடனே ரொம்ப உற்சாகமா, கண்டிப்பா செஞ்சிடுறேன்பா அப்படின்னு சொல்றான். அப்பா வேலைக்கு போயிட்டு திரும்பி வராரு. வந்து பார்த்தா வீடு அப்படியேதான் இருக்கு. பையன் நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கான். அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றம். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு உதவி கேக்குறாரு. பையன் முதல்ல என்னால முடியாது அப்படின்னு மறுக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவரோட கஷ்டத்தை பார்த்து மனசு மாறி அவரே கேட்காம அந்த உதவியை செஞ்சு முடிக்கிறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? இந்த நிகழ்வுல வர்ற மாதிரி நம்முடைய வார்த்தைகளை விட செயல்களே முக்கியம். அத பத்தி தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஆழமா சொல்லிக் கொடுக்க போகுது. ஆமா, சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இந்த இடைவெளி, அப்புறம் உண்மையான மனமாற்றம் எங்கிருந்து தொடங்குதுங்கிறத நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21. இத வெறும் நிகழ்வா பார்க்காம இது சொல்லப்பட்ட சூழலை நாம புரிஞ்சுக்கணும். இயேசு எங்க, யார்கிட்ட இத சொல்றாருன்னோதான் ரொம்ப முக்கியம். சரி, அது என்ன சூழல்? அவர் எருசலேம் ஆலய வளாகத்துல போதிச்சுகிட்டு இருக்கார். அப்போ தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் வந்து, என்ன அதிகாரத்துல நீர் இதையெல்லாம் செய்றீன்னு ஒரு சவாலான கேள்வியை கேக்குறாங்க. ஓகே, அப்போ இது ஒரு நேரடி மோதல் களம். அவங்களுடைய அதிகாரத்தை அவர் கேள்விக்குள்ளாக்குறாருன்னு அவங்க கோவமா இருக்காங்க. அதேதான். அந்த நேரடி மோதலுக்கு இயேசு நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா, இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்டு அவங்களையே சிந்திக்க வைக்கிறார். ஆஹா, இது இயேசுவோட ஒரு அற்புதமான உத்தி. அவங்க வாயாலேயே அவங்களுக்கான தீர்ப்பு சொல்ல வைக்க போறார். சரி, அந்த நிகழ்வுக்குள்ள போகலாம். இயேசு சொல்றார், ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர் முதல் மகன் கிட்ட போய், மகனே, நீ இன்னைக்கு திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யன்னு சொல்றார். அந்த மகன் முகத்துக்கு நேரா, நான் போக விருப்பம் இல்லைன்னு சொல்றான். ஒரு நிமிஷமும் இங்க நிறுத்துவோம். அந்த காலத்து யூத கலாச்சாரத்துல ஒரு மகன் தன் தந்தை கிட்ட இப்படி பேசுறது எவ்ளோ பெரிய அவமானம்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, ரொம்ப பெரிய அவமரியாதை. அது வெறும் கீழ்ப்படியாமை அல்ல, அது ஒரு பொது அவமதிப்பு. அந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் அந்த நொடியிலேயே இவன் கெட்ட மகன் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆமா, அதுதான் இயேசுவோட புத்திசாலித்தனம். அவங்க மனசுல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அடுத்த வரியில அதை உடைக்கிறார். எப்படி? வாசகம் சொல்லுது, பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தான். இந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது இல்லையா? மிக ஆழமானது. கிரேக்க மூலத்துல மெட்டாமெலதீஸ் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவாங்க. இது வெறும் ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படுறது மட்டும் இல்ல. அப்போ இது ஒரு முழுமையான மனமாற்றம். தன்னோட நிலைப்பாட்ட 180 டிகிரி மாத்திக்கிட்டு தந்தையோட விருப்பத்தை செய்ய போறான். அவனோட ஆரம்ப கட்ட மறுப்பு ஒரு உண்மையான செயல்ல போய் முடியுது. அருமை. இப்ப 2வது மகன் கிட்ட தந்தை போறாரு. அதே கேள்வி கேட்கிறாரு. அவன் ரொம்ப பணிவா, நான் போகிறேன் ஐயான்னு சொல்றான். ஆஹா, கேட்கவே இனிமையா இருக்கு. ஒரு நல்ல மகனுக்குண்டான எல்லா லட்சணமும் இந்த பதில்ல இருக்கு. ஆனா வாசகம் சொல்லுது, அவன் போகவில்லை. இங்கதான் பிரச்சனையே. அவனுடைய ஆம் ஒரு வெற்று சத்தம். அதுல உண்மை இல்ல, நேர்மை இல்ல. அவனுடைய கீழ்ப்படிதல் வெறும் வெளிவேஷம். இதுதான் அந்த மத தலைவர்களோட குணம். வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப பக்தி, மரியாதை, சடங்குகள் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா கடவுளோட உண்மையான விருப்பமான நீதி, இரக்கம், விசுவாசம் இது எல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த 2 மகன்களையும் அவங்க கண் முன்னாடி நிறுத்திட்டு இயேசு வந்து புரிய வைக்கிறார். என்ன கேக்குறார்? இவ்விருவருள் எவர் அந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர்னு கேக்குறார். இதுக்கு பதில் சொல்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. யாரு வேலை செஞ்சாங்களோ அவங்கதான் விருப்பத்தை செஞ்சவங்க. ஆமா, அதனால அவங்க தயக்கம் இல்லாம மூத்தவரேன்னு சரியான பதில சொல்றாங்க. ஆனா அந்த பதில சொன்ன மறுநொடி அவங்களே அவங்க போட்ட குழியில விழுந்துட்டாங்க. தங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லிட்டோன்னு அவங்களுக்கு அப்ப புரியல. அந்த பதில கேட்ட உடனே இயேசு அவங்க உலகத்தையே புரட்டி போடுறாங்க. அதிர்ச்சியான உண்மையே சொல்றார். என்ன சொல்றார்? வரி தண்டுவோரும்
விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த வாசகத்தோட உச்சக்கட்டம். அப்பா, இந்த வார்த்தைகள் அவங்க காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, வரி தண்டுவோர்னா யாரு? ரோம அரசுக்கு வேலை செஞ்சவங்க. அவங்க சொந்த ஜனங்களை சுரண்டி எதிரிக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்தவங்க. அதனால அவங்க வெறும் பாவிங்க மட்டும் இல்ல, தேச துரோகிகள். விலைமகளிர் அவங்க சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்க, பாவிகள்னு முத்திரை குத்தப்பட்டவங்க. இந்த 2 கூட்டத்தையும் குறிப்பிட்டு நீங்க புனிதர்கள்னு சொல்லிக்கிற உங்களுக்கு முன்னாடி இவங்க இறையாட்சிக்குள்ள போவாங்கன்னு சொல்றது எவ்ளோ பெரிய சவால். அது வெறும் சவால் இல்ல, அது அவங்களுடைய ஒட்டுமொத்த மதக்கட்டமைப்பின் மீதும் விழுந்த அடி. உண்மைதான். நாங்க தான் கடவுளுக்கு நெருக்கமானவங்க, சடங்குகளை சரியா செய்றோம், திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறோம்னு பெருமையா இருந்தவங்கள பார்த்து உங்க பக்தி எல்லாம் வெறும் வெளிவேஷம், உங்களை விட இந்த பாவிங்க பரவாயில்லன்னு சொல்றார். இயேசு ஏன் இவ்ளோ கடுமையா சொல்றார்? அதுக்கான காரணத்தையும் அடுத்த வரியிலே விளக்குறார் இல்லையா? நாம திருமுழுக்கு யோவான வச்சு. அது என்ன தொடர்பு? இதுதான் அந்த ஒப்பீட்டுக்கான ஆதாரம். இயேசு சொல்றார், யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. திருமுழுக்கு யோவான் யாரு? அவர் ஒரு கடுமையான இறைவாக்கினர். பாலைவனத்திலிருந்து வந்து மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டதுன்னு முழங்கினார். அவருடைய செய்தி ரொம்ப நேரடியானது, சவாலானது. அப்ப அந்த மதத் தலைவர்கள் யோவானை ஒரு அதிகாரப்பூர்வ இறைவாக்கினரா ஏத்துக்கவே இல்ல. அவர் ஒரு காட்டுமிராண்டின்னு பார்த்தாங்க. அவருடைய எளிமையான தோற்றம், கடுமையான வார்த்தைகள் அவங்களுக்கு பிடிக்கல. சுருக்கமா சொன்னா கடவுள் அனுப்புன செய்திய அவங்க நிராகரிச்சாங்க. அவங்க தான் அந்த 2வது மகன். வாயில கடவுளுக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லிக்கிட்டே கடவுளோட இறைவாக்கினரை நிராகரிச்சாங்க. ஆனா இந்த வரி தண்டுவோரும் விலைமகளிரும் என்ன செஞ்சாங்க? இயேசு சொல்றார், மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா அவங்களுக்கு தங்களோட நிலைமை தெரியும். தாங்கள் பாவிங்க, தப்பான வழியில போறோம்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட போலியான புனிதம் இல்ல. சரி. அதனால யோவான் வந்து மனம் திரும்புங்கள்னு சொன்னப்போ அந்த வார்த்தை அவங்க இதயத்தை தொட்டுச்சு. ஆமா, இது நமக்கான அழைப்புன்னு உணர்ந்தாங்க. அவங்கதான் அந்த முதல் மகன். அதே ஆரம்பத்துல தப்பான வழியில போய்கிட்டு இருந்தாலும் மனமாற்றத்துக்கான அழைப்பை கேட்டதும் அதை ஏத்துக்கிட்டு கடவுள் பக்கம் திரும்பினாங்க. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் இயேசு கடைசியா சொல்ற வார்த்தைகள் தான். என்ன சொல்றார்? அவர்களை பார்த்த பின்னும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை. இதுதான் அவங்களுடைய மனக்கடினத்தோட உச்சம். சரியா சொன்னீங்க. ஒரு பாவி மனம் திரும்புறத பாக்கும்போது ஒரு உண்மையான விசுவாசி சந்தோஷப்படணும். ஆனா இவங்களோ அத பார்த்தும் கூட தங்களோட பெருமையையும் அகந்தையையும் விட தயாரா இல்ல. அதாவது நாங்க மாற தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க மாறலாம், ஆனா நாங்க மாற தேவையில்ல, ஏன்னா நாங்க ஏற்கனவே சரியான பாதையில தான் இருக்கும்னு நினைச்சாங்க. அதுதான் அவங்க செய்த மிகப்பெரிய தவறு. இந்த வாசகம் அந்த தலைவர்களை மட்டும் சொல்லப்பட்டதில்ல, இது இன்னைக்கும் நமக்கும் பொருந்தும் இல்லையா? நிச்சயமா. நாம எத்தனை முறை ஆலயத்துல ஜபங்கள்ல ஆண்டவரே உம் சித்தம் நிறைவேறட்டோன்னு உணர்ச்சி பொங்க சொல்றோம். ஆனா திங்கக்கிழமை காலையில நம்ம வேலைக்கு போகும்போது, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தைகள் நம்ம செயல்ல பிரதிபலிக்குதா? இதுதான் $1,000,000 கேள்வி. நாம் அந்த 2வது மகனை போல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு மத்த 6 நாளும் நம்ம சொந்த விருப்பப்படி இந்த உலகத்தோட ஆசைகள் படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? நம்ம பக்தி வெறும் சடங்குகளோடு நின்னுடுதா? இல்லை, நாம அந்த முதல் மகனை போல இருக்கிறோமா? சில நேரங்கள்ல தடுமாறினாலும், கடவுளோட சித்தத்துக்கு முடியாதுன்னு முரண்டு பிடிச்சாலும் நம்ம மனசாட்சியோட குரலை கேட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து திரும்பவும் தந்தைகிட்ட வர்றோமா? இந்த நிகழ்வுல இருக்கிற ஒரு பெரிய நல்ல செய்தி என்னன்னா, மனமாற்றத்துக்கு எப்போதுமே ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஆமா, அது ரொம்ப ஆறுதலான விஷயம். முதல் மகன் மாட்டேன்னு சொன்னதுக்காக தந்தை அவனை தள்ளி வைக்கல. அவன் மனமாறி வந்தப்போ திராட்சை தோட்டம் அவனுக்காக காத்திருந்தது. அதுபோல நம்ம கடந்த காலம் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் நாம உண்மையா மனம் திரும்பி வரும்போது கடவுளோட இறையாட்சி நமக்காக திறந்தே இருக்கு. அப்ப நம்மளோட கடந்த கால பாவங்களை விட கடவுளோட அழைப்புக்கு நாம இப்ப கொடுக்கற நேர்மையான பதில் தான் முக்கியம். மிகச்சரியா. அப்போ உண்மையான ஆன்மீகங்கிறது நாம எவ்வளவு தடவை கீழே விழுந்தோங்கிறதுல இல்ல, ஒவ்வொரு தடவை விழுந்தோம் எழுந்து தூசி தட்டிட்டு திரும்பவும் தந்தையோட விருப்பத்தை செய்ய தொடங்குறதுல தான் இருக்கு. வார்த்தைகளை விட செயல்களே கடவுளுக்கு முன்னாடி பேசும். மிகச்சரியா சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நாம நம்மளையே கேட்டுக்கலாம், நான் எந்த மகனாக இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் வார்த்தைக்கும் செயலுக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு?
கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான மனமாற்றத்திற்கான அருளையும் அதன்படி செயல்படுவதற்கான தைரியத்தையும் தருவாராக. கடவுள் பார்க்கிறது அந்த மாற்றத்தை தான். ஆமா, இந்த மனமாற்றம், இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள போராட்டம் அது இன்றைய முதல் வாசகத்திலயும் ரொம்ப ஆழமா பேசப்படுது. இறைவாக்கினர் செப்பனியா மூலமா ஆண்டவர் பேசுறார். வாசகத்தோட தொடக்கமே ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. கலகம் செய்த தீட்டுப்பட்ட நகருக்கு ஐயோ கேடு அப்படின்னு தொடங்குது. ஆமா, அந்த நகரம் கடவுளோட குரலுக்கு செவிசாய்க்கல, கண்டனியை ஏத்துக்கல, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல, கடவுள அண்டியும் வரலன்னு ஒரு 4 குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுது. இது வெறும் ஒரு லிஸ்ட் மாதிரி இல்ல, உன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கிற மாதிரி தோணுது. மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான். முதல் படி கடவுளோட குரலை கேட்க மறுக்கிறது. அப்படி கேட்க மறுக்கும்போது நம்ம தப்ப யாராவது சுட்டி காட்டினா என்ன ஆகும்? நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதுதான் 2வது படி. கண்டனியை ஏற்கவில்லை, நான் செய்யறதுதான் சரின்னு ஒரு கர்வம் வந்துரும். கரெக்ட். தப்பை ஏத்துக்காத போது நம்மளோட சொந்த பலத்தையே நம்ப ஆரம்பிச்சுடுறோம். அங்கதான் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம போகுது. இதுதான் 3வது படியா? ஆமா. இறுதியா கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாதப்போ அவரை ஏன் தேடி போனோம்? அவரை விட்டு முழுவதுமா விலகிடுறோம். இதுதான் அந்த 4வது படி. கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. கடவுளோட குரலை உதாசீனம் பண்றதுல ஆரம்பிச்சு அவரை விட்டே விலகி போற ஒரு பயணம். ஆனா இங்கதான் ஒரு அற்புதமான திருப்பம் வருது. ஆமா, கடவுள் அந்த மக்களை கைவிடல. வசனம் 9ல அக்காலத்தில் நான் மக்களினங்களின் தூய நாவினை அளிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வருது. இது ரொம்ப ஆழமான ஒரு வாக்கு. தூய நாவினை அளிப்பேன் அப்படிங்கிறது வெறும் பேச்ச மட்டும் குறிக்கல. அப்போ வேற எதை குறிக்குது? அது உள்ளத்தோட மாற்றத்தை குறிக்குது. கர்வம், வஞ்சகம் நிறைஞ்ச உதடுகள் மாற்றப்பட்டு கடவுளை போற்றும் உதடுகளா, மன்றாடும் உதடுகளா மாற்றப்படும் சொல்றாரு. ஓ, உள்ள மாறினாத்தான் வார்த்தை மாறும். ஆமா. அதோட எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கு அப்பாலிருந்து மக்கள் காணிக்கை கொண்டு வருவாங்கன்னு சொல்றது இந்த மேய்ப்பு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் அல்ல, உலக மக்கள் எல்லாருக்குமானதுன்னு காட்டுது. மிகச்சரி. இந்த மேய்ப்பு உலகளாவியது. சரி, இந்த மாற்றத்தோட விளைவு என்னவா இருக்கும்? வசனம் 11ல இருமாப்புடன் ஆர்ப்பரிப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன்னு சொல்றாரு. அப்போ பெருமை, கர்வம் இதுக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. ஆமா, அதோட ஆணி வேரே அகற்றப்படும். இத நாம ஒரு பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தா கடவுள் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குறார். அந்த சமூகம் யாரை கொண்டு உருவாக்கப்படுது? அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். வசனம் 12 சொல்லுது, ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இந்த ஏழை எளியோர்ங்கிறது பணமில்லாதவங்கள மட்டும் குறிக்கிற வார்த்தையா, இல்ல அதுக்குள்ள வேற அர்த்தம் இருக்கா? நல்ல கேள்வி. இது பணத்தை மட்டும் குறிக்கல, மாறாக தங்களோட ஆற்றல் பூஜ்யம், கடவுள் இல்லாம தங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு உணர்ந்து முழுமையா அவரை சார்ந்து வாழ்ற மக்களை குறிக்குது. அதாவது என்னால எல்லாம் முடியுங்கிற கர்வத்துக்கு நேர் எதிரான ஒரு மனநிலை. ஆமா, தன்னையே வெறுமையாக்கி கடவுளை முழுமையா நம்புறவங்க தான் அந்த ஏழை எளியோர். அந்த புதிய சமூகம் எப்படி இருக்கும்னு வசனம் 13ல ஒரு அழகான சித்திரம் இருக்கு. ஆமா, அவங்க கொடுமை செய்ய மாட்டாங்க, வஞ்சகம் பேச மாட்டாங்க, அச்சமின்றி மந்தை மாதிரி மேய்ந்து இளைப்பாறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் கடவுள் வாக்குறுதி தர உண்மையான சமாதானம், உண்மையான பாதுகாப்பு. மனிதன் உருவாக்குற பாதுகாப்பு இல்ல இது. சரி, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? நாம திருவருகை காலத்துல இருக்கோம், இயேசுவோட பிறப்புக்காக நம்மள தயாரிச்சிட்டு இருக்கோம். இந்த செப்பனியா வாசகம் அந்த தயாரிப்பை எப்படி இருக்கணும்னு நமக்கு வழிகாட்டுது இல்லையா? நிச்சயமா. நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த இருமாப்பு, கர்வம் எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்மள நாமே வெறுமையாக்கி ஒரு ஏழை எளிய உள்ளத்தோட இயேசுவை வரவேற்க இது நம்மள அழைக்குது. ஆமா, நம்மளோட ஜெபம், நோன்பு, பிறரன்பு செயல்கள் எல்லாமே இந்த உள்ளத்தின் எளிமையை நோக்கிய பயணமா இருக்கணும். அப்போதான் அச்சமின்றி இளைப்பார்வார்கள் என்ற அந்த வாக்குறுதி நம்ம வாழ்க்கையில நிறைவேறத நம்ம உணர முடியும். அதுதான் இயேசு நமக்கு கொடுக்கிற உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு. இந்த வாசகம் கடவுள் ஏழை எளியோரை தம் மக்களாக விட்டு வைப்பார் என்று சொல்கிறது. அதிகாரத்தையும் பெருமையும் பெரிதாக மதிக்கிற இந்த உலகத்தில் உங்களுடைய அன்றாட வாழ்வில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அந்த ஏழை எளிய சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பது என்பது உண்மையில் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த 2 வாசகங்களையும் இணைச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. கடவுள் நம்ம கிட்ட கேட்கறது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு.
அது வெறும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுல மட்டும் அடங்கிடுறது இல்ல. நம்ம சிந்தனை, நம்ம சொல், நம்ம செயல் மூணும் கடவுளோட விருப்பத்தோட இணையணும். இந்த இணைப்பு அருந்து போகும்போதுதான் நாம 2வது மகனை போல ஆகிடுறோம். இந்த 2 வாசகங்களோட சாரத்தையும் ஒரு தனி மனிதனோட அனுபவமா, ஒரு ஜெபமா மாற்ற மாதிரி இருக்குது இன்றைய பதிலுரை பாடல், திருப்பாடல் 34. ஆமா, அதோட பல்லவி, இந்த ஏழை கூவி இழைத்தான், ஆண்டவர் அவனுக்குச் செவி சாய்த்தார். இந்த ஒரு வரியே இன்றைய தியானத்தோட மையப்புள்ளின்னு சொல்லலாம். கண்டிப்பா. பொதுவா ஏழைனா நாம பணமில்லாதவங்கள நினைக்கிறோம். ஆனா திருவிவிலிய பின்னணியில இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுதான் இந்த திருப்பாடல புரிஞ்சிக்கிறதுக்கான முதல் படி. இங்க பயன்படுத்தப்பட்ட மூல எபிரேய வார்த்தை அனாவ். இது வெறும் பொருளாதாரத்துல பின்தங்கியவங்கள மட்டும் குறிக்கல. ஓ, சமூகத்துல அதிகாரம் இல்லாத, ஒடுக்கப்பட்ட, தங்களுக்காக வாதாட யாரும் இல்லாத, அதனால தங்களோட முழு நம்பிக்கையும் கடவுள் மேல மட்டும் வச்சிருக்கிற ஒரு கூட்டத்தை குறிக்குது. இவங்கள ஆண்டவரின் ஏழைகள்னு ஆய்வாளர்கள் சொல்வாங்க. அப்போ இது ஒரு மனநிலையை குறிக்குது. ஆமா, தங்களால எதுவும் முடியாது, எல்லாமே கடவுளோட கிருபையால மட்டும்தான் நடக்கும் நம்புற ஒரு தாழ்மையான உள்ளம். முதல் வாசகத்துல சொல்லப்பட்ட ஏழை எளியோர், நற்செய்தியில குறிப்பிடப்பட்ட மனமாறிய வரி தண்டுவோர், இவங்க எல்லாரோட குரலா இந்த பல்லவி ஒலிக்குது. இங்க கூவி இழைப்பதுங்கிறது தன்னோட இயலாமைய, பாவ நிலைய உணர்ந்து முழு உள்ளத்தோட கடவுள்கிட்ட உதவி கேட்கறது குறிக்குது. ஆமா, அந்த ஜெபத்துக்கு கடவுள் நிச்சயம் பதில் கொடுப்பாருங்கிறதான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தாருங்கிற வரி உறுதிப்படுத்துது. இது பாடலோட முதல் 2 வசனங்களை ஒரு புதிய வெளிச்சத்துல பார்க்க வைக்குது. ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும்னு. இதுவே ஒரு பெரிய சவால். ஆமா, நிச்சயமா. நாம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை புகழறது சுலபம். ஆனா எக்காலம்ங்கிற வார்த்தை துன்பம், சோதனை, ஏன் கடவுளே நம்மள கைவிட்டுட்டார்னு தோன்ற நேரத்திலையும் அவரை புகழணும்னு சொல்லுது. சரிதான். இது உளவியல் ரீதியா ஒரு விதமான காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் மாதிரி. சூழ்நிலைய பார்க்காம அதை விட பெரிய ஒரு உண்மையில கவனத்தை வைக்கிற ஒரு பயிற்சி. ஆமா, ஒரு மனப்பயிற்சி. அடுத்த வரிய பாருங்க, அது இன்னும் ஆழமானது. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அகமகிழ்வர். இதுதான் இந்த திருப்பாடலோட சமூக பரிமாணம். இங்க புகழ்ச்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட செயல் இல்ல, அது ஒரு சமூக நிகழ்வு. நான் கடவுளை புகழ்றது எனக்காக மட்டும் இல்ல, அதை கேட்கிற மற்ற எளிய உள்ளங்களுக்கு, அதாவது நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கணும். ஒரு சாட்சியமா அமையணும். கரெக்ட், ஒரு சாட்சியம். என் வாழ்க்கையில நடந்த இந்த அற்புதத்தை நான் வெளியில சொல்லும்போது அது இன்னொருத்தருக்கு நம்பிக்கையோட விதையா மாறுது. இது ஒரு ஷேர்டு ஹோப் மாதிரி, பகிரப்பட்ட நம்பிக்கை. இந்த பகிரப்பட்ட நம்பிக்கைங்கிற கருத்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்ததா வசனம் 5 சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இதுவே ஒரு அழகான காட்சி படிமம். ஆமா, கடவுளை நோக்கி பாக்குறதுன்னா நம்ம பார்வையே பிரச்சனைகள்லேருந்து உயர்த்தி ஒரு பெரிய சித்திரத்தை பாக்குறது. அதுவே நம்ம முகத்துல ஒரு பிரகாசத்தை கொண்டு வருது. அவமானம் வரும்போது நம்ம தலை குனிஞ்சிடும், ஆனா நம்பிக்கை வரும்போது முகம் பிரகாசமாகும். இந்த வாசகம் அதான் சொல்லுது. இது வெறும் கவிதை நயம் மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது உளவியல் உண்மை இருக்கா? இதுல ஆழமான உளவியல் உண்மை இருக்கு. அவரை நோக்கி பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். தலை குனிஞ்சு சோகமா இருக்கிறத விட்டுட்டு தலைய உயர்த்தி நம்பிக்கையோட மேல் நோக்கி பார்க்கிறது. சரி, இந்த செயலே நம்ம மூளைக்கு ஒரு நேர்மறையான சமிக்ஞையை அனுப்புது. மகிழ்ச்சியால் மிழ்ந்தனர்ங்கிறது அதோட விளைவு. இத தொடர்ந்து வர 6வது வசனம் நம்ம முதல்லயே பார்த்த பல்லவிய மறுபடியும் ஒரு அனுபவ சாட்சியா உறுதிப்படுத்துது. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார், அவர் எல்லா எருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆமா, விடுவித்து காத்தாருன்னு கடந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா கவனிச்சீங்க. இது விடுவிப்பார்னு எதிர்காலத்துல சொல்லப்படல, நடந்த ஒரு நிகழ்வா சொல்லப்படுது. இது திருப்பாடலாசிரியர் தன்னோட சொந்த வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு உண்மையோட பிரகடனம். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு அனுபவத்தின் சாட்சி. அருமை. இப்போ பாடலோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்க ஒரு முக்கியமான கோணம் மாறுற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் கடவுளோட இரக்கத்தை பத்தி பார்த்தோம். ஆனா வசனம் 16 ஆண்டவர் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றதுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கை மாதிரி இருக்கு. ஆமா, இது கடவுளோட நீதிய காட்டுறது. இந்த இரக்கமும் நீதியும் எப்படி ஒன்னா பயணிக்குது? இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. திருவிவிலியத்துல கடவுளோட இரக்கம் நீதியிலிருந்து பிரிக்க முடியாதது.
அவர் அன்பின் கடவுளா இருக்கிறது போலவே நீதியின் கடவுளாகவும் இருக்காரு. தீமை, அநீதி, ஆணவம் இதெல்லாம் அவர் ஏத்துக்கிறதே இல்ல. சரி. ஆனா அதே சமயம் 17வது வசனம் உடனடியா ஒரு ஆறுதலான செய்தியை தருது. நேர்மையாளர்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இங்க நேர்மையாளர்கள்னா தப்பே செய்யாத பரிசுத்தர்கள்னு அர்த்தம் இல்ல. அப்போ தங்களோட தவறுகளை உணர்ந்து கடவுளோட வழியில நடக்க முயற்சி பண்றவங்கள குறிக்குது. அதாவது கடவுள் தீமை எதிர்க்கிறார், ஆனா தீமை செஞ்சு மனம் வருந்துற மனுஷனை அரவணைக்கிறார். புரியுது. தீமைக்கு தண்டனை, நேர்மைக்கு வெகுமதி. சரியா சொன்னீங்க. இது ஒரு சமூக ஒழுங்குக்கான தெய்க உத்தரவாதம். இந்த திருப்பாடலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச, மனச உருக்குற ஒரு பகுதி அடுத்ததா வருது. வசனம் 18. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இந்த வார்த்தைகள்ல கிடைக்கிற ஆறுதல் அபரிமிதமானது. உண்மை. நாம துன்பத்தால நொறுங்கி போகும்போது, நம்ம இதயம் சுக்குநூறா உடையும் போது, கடவுள் எங்கோ தூரத்துல இருந்து நம்மள பாக்குறவர் இல்ல, அவர் நமக்கு அருகில் இருக்கார்னு இந்த வரி சொல்லுது. அந்த அருகாமைங்கிற கழுத்து தான் ரொம்ப முக்கியம். பிரசன்ஸ். ஆமா, அந்த வலிய நம்ம கூட சேர்ந்து அவரும் அனுபவிக்கிறாருங்கிற எண்ணமே ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. நிச்சயமா. அவர் வெறும் பார்வையாளர் இல்ல, பங்கேற்பாளர். இன்றைய உளவியல் ஆலோசனைகள்ல கூட அந்த உணர்வுபூர்வமான நெருக்கம் தான் குணப்படுத்துதலோட ஆரம்பம். அதத்தான் இந்த வரி சொல்லுது. கடைசியா 22வது வசனம் இந்த முழு பாடலுக்கும் ஒரு மணிமகுடம் மாதிரி அமையுது. ஆண்டவர் தம் ஊழியர் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த வாக்குறுதி நாம இந்த வாழ்க்கையில சந்திக்கிற தற்காலிகமான நெருக்கடிகளை தாண்டினது. இது நிலைவாழ்வுக்கான ஒரு மீட்பின் வாக்குறுதியா ஒலிக்குது. ஓ, அப்போ இது ஒரு முழுமையான பாதுகாப்பு. ஆமா. அவரிடம் அடைக்கலம் புகுந்தா இறுதி தீர்ப்புல தண்டனைக்கு உள்ளாக மாட்டோங்கிற ஒரு முழுமையான பாதுகாப்பு. இந்த முழு திருப்பாடலையும் நாம ஆழமா பார்க்கும்போது, ஏழை, எளியோர், உடைந்த உள்ளத்தார்னு இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. இது கடவுள் யாருக்கு ஆதரவா இருக்காருன்னு தெளிவா காட்டுது. ஆமா. அதிகாரம், செல்வம், ஆணவத்துக்கு எதிரா தாழ்மை, நம்பிக்கை, நீதிய முன்வைக்குது. இந்த சிந்தனையோட அடிப்படையில கேட்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு உலகத்துல உங்க பார்வையில யார் அந்த ஏழைகள்? பணத்துல மட்டும் இல்லாம உறவுகள்ல, உடல் நலத்துல, மன அமைதி இல்லாம தனிமையில வாடுறவங்கன்னு பல வழிகள்ல ஏழையா உணர்றவங்க யார்? அவங்கள நீங்க சந்திக்கும் போது இந்த திருப்பாடல் மூலமா, குறிப்பா உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றாருங்கிற வார்த்தை மூலமா அவங்களுக்கு நாம எப்படி நம்பிக்கை கொடுக்க முடியும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுளோட இரக்கம் மனமாற்றத்தோட இணைஞ்சிருக்குது. அப்ப இன்றைய 3 வாசகங்களும் சேர்ந்து ஒரே செய்தியை ரொம்ப தெளிவா வலியுறுத்துது. கடவுள் நம்ம வெளிப்புற வார்த்தைகளையோ சடங்குகளையோ பார்க்கறதில்ல, அவர் நம்ம உள்ளத்தை தான் பாக்குறாரு. உண்மையான மனத்தாழ்மையோட, மனமாற்றத்தோட அவர்கிட்ட வர்றவங்களையே அவர் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு அமைதியையும் மீட்பையும் தர்றாரு. ஆமா. முதல் மகன் மாதிரி நம்ம தப்ப உணர்ந்து மனம் மாறி கடவுளோட விருப்பத்தை செய்ய முன் வரும்போது நாம இறையாட்சிக்கு உரியவங்களா ஆகிறோம். இது திருவிருகை காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தி. ஆமா. இந்த காலம் இயேசுவோட பிறப்புக்காக காத்திருக்கிறது மட்டும் இல்ல, திருமுழுக்கு யோவான போல மனமாறுங்கள் என்ற குரலுக்கு நம்ம செவி கொடுக்கறதுக்கான காலம். நம்ம வாழ்க்கையில சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமா. இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முதல் மகனை போல இருக்கோமா, இல்ல 2வது மகனை போல இருக்கோமா? கடவுளுக்கு ஆம்னு உதட்டளவுல சொல்லிட்டு நம்ம சொந்த விருப்பப்படி வாழ்றோமா? ஞாயிறு திருப்பலிக்கு போயிட்டு மத்த 6 நாளும் நம்ம விருப்பப்படி வாழ்ற 2வது மகனா இருக்கோமா? இல்ல, சில நேரங்கள்ல தவறினாலும் பலவீனப்பட்டாலும் மறுபடியும் மனம் வருந்தி அவரோட விருப்பத்தை செய்ய முன்வர்ற முதல் மகனா இருக்குமா? இந்த திருவருகை காலம் வெறுமனே இயேசுவின் பிறப்புக்காக காத்திருக்கும் காலம் மட்டுமல்ல, அது நம்ம உள்ளத்துல அவர் பிறக்க நம்ம வாழ்க்கைய சரி செஞ்சுக்க கொடுக்கப்பட்ட ஒரு அருளின் காலம். உதட்டளவுல இல்லாம உள்ளத்தளவுல ஒரு மாற்றத்தை நம்ம காணும்போது உண்மையான கிறிஸ்து பிறப்பு அனுபவத்தை நம்மால உணர முடியும். நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில நம்ம ஆம்ங்கிறது வெறும் வார்த்தையாகவும் நம்ம இல்லைங்கிறது செயலாவும் இருக்குது. அந்த பகுதியை ஆண்டவரோட கரத்துல கொடுத்து முதல் மகனோட மனமாற்றத்தை, அந்த ஆன்மீக ஏழையோட தாழ்ச்சியை நம்ம சுதந்திரிச்சுக்கும் போது கடவுளோட அமைதி நம்மில் தங்கும்.
ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப் போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
விதமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.